மனதால் செய்யும் புண்ணியம் கூட மரணத்தை தள்ளி போடும். எப்படி? திருமணமேடு என்ற ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார். அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து பலன்களை சொன்னால் அந்த ஆண்டவனே நேரில் வந்து சொன்னதைப் போல நடக்கும். அந்த அளவிற்கு ஜோதிடத்தில் வல்லமையும் அறிவும் பெற்றவர். எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தும் மக்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அந்த ஊருக்கு பக்கத்து ஊரான திருமங்கலத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். திருமண வயதில் 2 பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு உணவிற்கே கஷ்டப்படும் நிலையில் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் நடக்குமா என்பதை அறிந்து கொள்ள ஜோதிடரிடம் வந்தார் அந்த ஏழை விவசாயி. ஐயா, நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன். கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது. எனக்கு திருமண வயதில் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கரை சேர்க்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. என் வாழ்வில் விடியல் ஏற்படுமா? நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் என்று கூறிய விவசாயி தன் ஜாதகத்தை கொடுத்தார். ஜோதிடரும் அந்த விவசாயியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார். கட்டங்களை ஆராய்ந்தார். அவருக்கு குழப்பமாக இருந்தது. மேலும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு சோழிகளை குலுக்கி போட்டு பார்த்தார். அப்போதும் அவர் முகத்தில் குழப்ப ரேகைகள் படர்ந்திருந்தன. ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் மிகவும் வாடிப்போனது. பிறகு அந்த விவசாயியிடம், ஐயா, இன்றைய தினம் எனக்கு மிகவும் முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது. நான் அவசரமாக வெளியே செல்ல வேண்டும். உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். அதன் பிறகுதான் முழுமையான பலன்களை சரியாக கூற முடியும். உங்கள் ஜாதகம் என்னிடமே இருக்கட்டும். இன்று போய் நாளை வாருங்கள். நான் உங்களுக்கு அனைத்தையும் கூறுகிறேன் என்றார் ஜோதிடர். சரிங்க ஐயா, நான் நாளை வருகிறேன். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு எழுந்த விவசாயி, ஐயா, இப்போது பார்த்ததற்கு பணம் ஏதாவது தர வேண்டுமா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளை வரும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் ஜோதிடர். அப்போது அங்கு வந்த ஜோதிடரின் மகன், அப்பா, ஏன் அவரிடம் அவசர வேலை இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினீர்கள்? இன்று வெளி வேலை எதுவும் இல்லை. ஜாதகம் பார்க்க தேடி வருபவர்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல போகிறேன் என்றுதானே சொன்னீர்கள் என்று கேட்டான் அவருடைய 16 வயது மகன். அதற்கு ஜோதிடர் கம்மிய குரலில், மகனே, அவருடைய ஆயுட்காலம் இன்று இரவோடு முடிய போகிறது. அவரது ஜாதகத்தில் உள்ள கட்டங்களும் அதைத்தான் சொல்கிறது. பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. இதை அவரிடம் சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. இறப்பு எப்போது வரும் என்று தெரியாததால் தான் நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எப்போது என்று தெரிந்துவிட்டால் ஒவ்வொரு நொடியும் மிக பெரும் நரகமாக இருக்கும். அதனால் தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று மிகவும் வருத்தத்துடன் சொன்னார் ஜோதிடர். ஜோதிடர் வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த விவசாயி தனது ஊரை நோக்கி வயல்வெளிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு இருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் படபடவென்று மழை தூர ஆரம்பித்தது. இடியுடன் பலத்த மழை கொட்டியது. வயல்வெளிகளுக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டமும் நடையுமாக அந்த விவசாயி விரைந்து நடக்க ஆரம்பித்தார். சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அரவமற்ற பழைய கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினார். அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில். அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினார் அந்த விவசாயி. அங்கிருந்த ஒரு மண்டபத்தின் தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அந்த விவசாயியின் பார்வை நாலா பக்கமும் சென்றது. சிதிலமடைந்து கிடக்கும் கோவிலின் நிலைமையை கண்டு மிகவும் மனம் வருந்தினார். எம்பெருமான் ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிதிலமடைந்து கிடக்கிறதே. நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியுடன் இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து விடுவேன் என்று நினைத்து கொண்டார். அத்துடன் அவர் எண்ண ஓட்டம் நிற்கவில்லை. கோவிலை எப்படி சீரமைக்கலாம்? ராஜகோபுரம் எப்படி உயரமாக இருக்க வேண்டும்? மற்ற மண்டபங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணியவரின் கண்முன்னே கோவிலின் ராஜகோபுரம், நுழைவு வாயில்,
மண்டபம், கருவறை என அனைத்தும் விரிந்தது. அவர் தன் எண்ண ஓட்டத்தில் திருப்பணி செய்து கோவிலை சீரமைத்தார். கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் வேத மந்திரங்கள் ஓத அனைத்து புனித நதிகளில் இருந்தும் நீர் எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தினார். கருவறையில் உறையும் இறைவனுக்கு பூஜை செய்து வணங்குவது போல தனது சிந்தையில் எண்ணிக்கொண்டிருந்தார். கோபுர கலசத்தை வணங்கும் ஆசையுடன் அன்னார்ந்த அவருடைய பார்வை அவர் சாய்ந்திருந்த தூணின் மேற்பகுதியில் விழுந்தது. அங்கே அவர் தலைக்கு மேல் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து கொத்த தயாராக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வினாடியும் தாமதிக்காமல் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார். இவர் வெளியே வந்ததுதான் தாமதம். அடுத்த நொடியே ஒரு பெரிய இடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே அப்பளமாய் நொறுங்கி போனது. அதிலிருந்து ஒரு சிறிய கல் இவர் தலைமேல் வந்து விழுந்து தெரித்தது. சிறு காயத்துடன் உயிர் தப்பினார் அந்த விவசாயி. ஏற்கனவே நாகத்தை கண்ட அதிர்ச்சியில் இருந்து மீளாத அந்த விவசாயி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். வீட்டுக்கு சென்று தன் மனைவி மகள்களிடம் தான் தப்பித்த கதையை அதிர்ச்சியுடன் கூறினார். மறுநாள் கிளம்பி ஜோதிடரை பார்க்க வந்தார் அந்த ஏழை விவசாயி. ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. வியப்புடன் விவசாயியை வரவேற்று அமர வைத்தார். ஒருவேளை தான் சரியாக கட்டங்களை கவனிக்கவில்லையோ என்ற சந்தேகத்துடன் மீண்டும் அந்த விவசாயியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார். ஜோதிட நூல்களையும் ஓலை சுவடிகளையும் மீண்டும் புரட்டினார். அவர் கணக்கு சரியாகத்தான் இருந்தது. பின் இவர் எப்படி உயிருடன் தன் முன்னால் இருக்கிறார் என்ற பெரிய சந்தேகம் ஜோதிடருக்கு உண்டானது. இது போன்ற மரண கண்டத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் எனில் அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இவரோ பரம ஏழை. அந்த பரிகாரத்தை இவரால் செய்திருக்கவே முடியாது. இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும்? அதுவும் ஒரு இரவுக்குள். பற்பல எண்ண ஓட்டங்களுடன் நேற்று இரவு என்ன நடந்தது என்று விவசாயியிடம் கேட்டார் ஜோதிடர். அதற்கு விவசாயியும் உங்களை பார்த்துவிட்டு சென்ற போது பெருமழை பிடித்து கொண்டது. அப்போது மழைக்கு ஒரு பாழடைந்த சிவன் கோவில் மண்டபத்தில் ஒதுங்கி நின்றேன் என்று கூறினார். அப்படியா? அடுத்து என்ன நடந்தது என்ற ஜோதிடர் ஆர்வத்துடன் கேட்க, இவர் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்து வருத்தமடைந்ததையும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்று தான் நினைத்ததையும் கூறினார். ஜோதிடருக்கு அந்த நொடியே அனைத்தும் விளங்கிவிட்டது. இந்த விவசாயி மனதளவில் செய்ய நினைத்த சீரமைப்பு பணியே அவருக்கு முழுமையான பலன்களை தந்துள்ளது. சிவனின் அருளால் விவசாயியின் விதி மாற்றி எழுதப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு மறுஜென்மம், அதுவும் ஈசனே கொடுத்த வரம் இது. இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. போய் வாருங்கள். ஜாதகத்தை கையில் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார் ஜோதிடர். நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனைகள் கூட நமது விதியை மாற்றும் சக்தி படைத்தது. எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். அந்த விவசாயி மனதிற்குள் நல்ல சிந்தனையையும் பக்தியோடும் இருந்ததால் மழைக்கு ஒதுங்கிய இடத்தில் அவருடைய விதி மாற்றி எழுதப்பட்டது. சிவகாரியம் என்பது மிக மிக எளிமையானது. ஆனால் அது நம்முடைய தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. அந்த விவசாயி அன்று இரவு மரணமடைய வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் அவர் மனதால் செய்த ஆலய கைங்கரியம் கடைசி நேரத்தில் காப்பாற்றிவிட்டது. மண்டபம் இடிந்து தலையில் விழ வேண்டும் என்றிருந்த விதி சிறு கல் தலையில் பட்டதோடு நிவர்த்தியாகிவிட்டது. இதைத்தான் பெரியவர்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று சொல்வார்கள். நாமும் பெரிய அளவில் புண்ணியங்கள் செய்தால்தான் அது பலன் தரும் என்று எண்ணாமல் நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்தாலே போதும். நிச்சயம் நாம் செய்யும் புண்ணியம் நம்மை காப்பாற்றும். இதைத்தான் பெரியவர்கள் தர்மம் தலை காக்கும் என்று கூறியிருக்கின்றனர். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.